வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒரு பக்கம் மேடைக்கு மேடை மோடி அவர்கள் ஏழை தாயின் மகன், ஏழை தாயின் மகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா? அந்த ஏழை தாய் மகனுடைய அரசாங்கம் எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மக்கள் கிட்ட இருந்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சொரண்டி எடுக்குது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு காணொளியில நம்ம பார்க்க போறோம். இத பகல் கொள்ளைன்னு சொல்றதா, இல்ல பிச்சை எடுக்கிறாங்கன்னு சொல்றதா, எப்படி சொல்றதுன்னு உண்மையிலேயே எனக்கு தெரியலங்க. கடந்த ஒரு வாரத்துல படித்த செய்திகளை மட்டும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன். இதுல இருந்தே நீங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு சிக்கல்ல, ஒரு பொருளாதார சிக்கல்ல இந்த நாடு இருக்கு. அதற்கு எப்படி இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மக்கள் பலியாக்கப்படுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், நீங்க பேங்க்ல போய் அடிக்கடி ஏடிஎம் யூஸ் பண்றவங்களா இருந்தா இனிமேல் கொஞ்சம் உஷாரா இருங்க. ஏன்னா மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வங்கி கணக்குல இருந்து உங்க பணத்தை நீங்க எடுத்து செலவு பண்றதுக்கே நீங்க அதிகமா டிரான்சாக்ஷன் ஃபீஸ், சர்வீஸ் சார்ஜஸ் கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்குது. அதாவது வருகிற மே 1ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐயும் என்பிசிஐயும் சேர்ந்து ஏடிஎம் டிரான்சாக்ஷன் ரேட்ஸ் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 2 ரூபாய் அதிகமாகுது. இதுல ஜிஎஸ்டி வேற இன்க்ளூடட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பெரிய பெரிய மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய ஏடிஎம்ல போய் உங்க பேங்க் அக்கவுண்ட் இருக்கக்கூடிய அதே பேங்கோட ஏடிஎம்ல நீங்க போய் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட 5 டிரான்சாக்ஷன்ஸ் வரைக்கும் பண்ணலாம். சின்ன சின்ன மெட்ரோ சிட்டிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 3 டிரான்சாக்ஷன்ஸ் வரைக்கும் நீங்க ஃப்ரீயா பண்ணலாம். ஆனா அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் பேங்க் உங்களை சார்ஜ் பண்ணும். அதே மாதிரி ஒரு பேங்க்ல கணக்கு வச்சுட்டு இன்னொரு பேங்கோட ஏடிஎம்ல போய் உங்க பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கும் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் அப்ளிகபிள். இந்த சார்ஜஸ் வர மே 1ஆம் தேதியில இருந்து ஏத்த போறாங்க. அதாவது ஃப்ரீ டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ல ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும், அதாவது நீங்க ஏடிஎம்ல இருந்து காசு வித்ட்ரா பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு முன்னால 17 ரூபாய் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு சார்ஜ் பண்ணவங்க, அதாவது நீங்க 100 ரூபாய் வித்ட்ரா பண்ணாலும், 1000 ரூபாய் வித்ட்ரா பண்ணாலும், 10,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணாலும் 17 ரூபாய் நீங்க பேங்க்குக்கு கட்டணும். இப்போ அந்த சார்ஜ 19 ரூபாயா உயர்த்தி இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு கடைக்கு போறோம், ஒரு சாமான் வாங்க போறோம், பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு தெரியாது. சரி, பக்கத்துல இருக்கிற ஏடிஎம்ல செக் பண்ணலாம் அப்படின்னு இனிமேல் உங்க பேலன்ஸ செக் பண்ணீங்கன்னா கூட முன்ன ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 6 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை 7 ரூபாயா உயர்த்தி இருக்கிறாங்க. சரிங்க, நாம தான் டிஜிட்டல் இந்தியாவா மாறிட்டோமே, இப்பெல்லாம் யாருங்க அதிகமா ஏடிஎம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு தாங்க நினைக்கிறீங்க. அங்கதான் நம்ம தவறு பண்றோம். இந்தியால மொத்தம் பாத்தீங்கன்னா 2,16,706 ஏடிஎம் இருக்கு. இப்படி இந்த டிரான்சாக்ஷனுக்கான சார்ஜஸ் உயர்த்துறதுக்கு அரசாங்கம் என்ன காரணம் சொல்லுது தெரியுமா? பேங்க்ஸ் சஸ்டைனபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும், பேங்க்குக்கு வருமானம் வரணும், ஏடிஎம் ஆபரேட்டர்ஸ்க்கு வருமானம் வரணும். அப்படி வந்தாதான் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண முடியும். இன்னும் நிறைய ஏடிஎம்ஸ் அவங்க ஏடிஎம் நெட்வொர்க்கை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்படி இம்ப்ரூவ் பண்ணனா கஸ்டமர்ஸ்க்கு ஆக்சசிபிலிட்டி இருக்கும், பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி உங்களை ஏமாத்த முயற்சி பண்றாங்க. ஆனா உண்மையிலேயே அதிகமாக ஏடிஎம் பயன்படுத்தக்கூடியவர்கள் யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க இருந்து வெளியூர் எங்கேயாவது போய் படிக்க போயிருப்பாங்க. அக்கவுண்ட்ல பெருசா பேலன்ஸ் இருக்காது. அதனால பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்க. 100, 200 வேணும்னா கூட ஏடிஎம்ல போய் வித்ட்ரா பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் அவங்க கிட்ட இருந்து 20 ரூபாய் வரைக்கும் இவங்க எடுக்கிறாங்க. அடுத்தது சீனியர் சிட்டிசன்ஸ். பெரும்பாலான சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்லாம் தெரியாது. வாரத்துக்கு ஒரு தடவை ஏடிஎம்க்கு போய் அன்றாட கை செலவுக்கெல்லாம் காசு எடுத்துட்டு வருவாங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாம் யூஸ் பண்ற அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னே கூட தெரியாது. பாவம். சேலரி பீப்புள் யோசிச்சு பாருங்க. மாசம் மாசம் சேலரி அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகும். தேவையான பணத்தை மட்டும் எடுத்துப்போம், மொத்தமா வித்ட்ரா பண்ணிட்டோம்னா செலவழிஞ்சிடும் அப்படின்ட்டு பேங்க்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அன்றாட தேவைகளுக்காக அப்பப்போ வித்ட்ரா பண்ணிப்பாங்க. வசதியானவங்க யாருங்க இன்னைக்கு ஏடிஎம்க்கு போறாங்க? செல்வந்தர்கள் எவ்வளவு பேர் ஏடிஎம் யூஸ் பண்றாங்க யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், தமிழ்நாட்டுல மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தி முதல் தவணை கொடுத்தாங்க தெரியுமா? அப்போ பாதி பெண்களுடைய அக்கவுண்ட்ல 1000 ரூபாய் அரசாங்கம் போட்டுருச்சு. ஆனா பேங்க் மினிமம் பேலன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து பணத்தை புடுங்கிக்கிச்சு. அதற்கப்புறம் அரசு ஒரு வார்னிங், தமிழ்நாடு அரசு ஒரு வார்னிங் கொடுத்தாங்க.
இந்த மகளிர் உரிமை தொகை வரும்பொழுது அதுல இருந்து மினிமம் பேலன்ஸ்க்கான ஃபைனை நீங்க எடுக்க கூடாது. ஏற்கனவே இதுக்கான அறிக்கையை நாங்க வெளியிட்டு இருந்தோம். ஆனா பேங்க்ஸ் ஏன் அதை மதிக்காம செயல்படுறீங்க அப்படிங்கிற ஒரு வார்னிங் இஷ்யூ பண்ணாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை பெண்கள் அக்கவுண்ட் வச்சிருக்காங்க இந்த மகளிர் உரிமை தொகைக்காக? அவங்க கிட்ட எல்லாம் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல அப்படின்னு காசு புடுங்குனா நாட்டுடைய நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? அதற்கான தரவுகளோடையும் தான் நான் வந்திருக்கேன். இப்பெல்லாம் இந்த தரவுகள் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம எலான் மஸ்கோடைய அன்பு செல்ல பிள்ளை கிராக் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட ஒரு கேள்வியை தட்டி விட்டீங்கன்னா போதும், கரெக்டா எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் எடுத்து கொடுத்துடுறாங்க. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா கடந்த 5 வருடங்கள்ல மட்டும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாததுக்காக மக்களிடம் இந்த பாஜக அரசு வசூலித்த ஃபைன் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 25,000ல இருந்து 28,000 கோடி. அதே மாதிரி ஏடிஎம் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மட்டும் 8,000ல இருந்து 10,000 கோடி வரை இவங்க எடுத்திருக்காங்க. எஸ்எம்எஸ் சார்ஜஸ்க்கு 6,500 கோடியில இருந்து 7,500 கோடி வரைக்கும் எடுத்திருக்காங்க. சோ ஒட்டு மொத்தமா அப்ராக்சிமேட்டா நீங்க பாத்தீங்கன்னா 40,000 கோடியில இருந்து 45,000 கோடி இந்த அரசாங்கம் நம்ம கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிருக்கு. மினிமம் பேலன்ஸ் யாருங்க மெயின்டைன் பண்ண மாட்டாங்க? வருமானத்துக்கே வழி இல்லாதவங்க, வரவு செலவை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாதவங்க, எப்பவுமே பட்ஜெட்ல துண்டு விடுறவங்க தானே மினிமம் பேலன்ஸ் கூட மெயின்டைன் பண்ண முடியாம கஷ்டப்படுவாங்க. பெரிய பெரிய கார்பரேட்டுகள் மினிமம் பேலன்ஸ் ஈஸியா மெயின்டைன் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ஓவர் டிராஃப்ட் கூட கொடுப்பாங்க. ஆனா நம்ம கிட்ட மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னா இந்த அரசாங்கம் இப்படி கொள்ளையடிக்குது. சரி, இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு செய்தி. டோல் பிளாசால எல்லாம் வரக்கூடிய ஏப்ரல் 1ஆம் தேதி முட்டாள்கள் தினம் இல்லையா, அன்னைக்கு பார்த்து நம்மள முட்டாளாக்கணும் அப்படின்னு பாஜக அரசாங்கம் முடிவு பண்ணிடுச்சு. நிதின் கட்கரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். டோல் பிளாசால எல்லாம் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் கிட்டத்தட்ட 5% டோல் சார்ஜஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 5ல இருந்து 20 ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஜூன் மாசத்துல இருந்து எல்லா டோல்ஸ்லயுமே இது வந்து நடைமுறைக்கு வரும். நாடு முழுவதும் இந்த மாதிரி சுங்கச்சாவடிகளில் நிரந்தரமாக வரி வசூலிக்கப்படும் அப்படின்னு நிதின் கட்கரி ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டார். இந்தியாவுல மொத்தம் 1063 டோல்ஸ் இருக்கு. கடந்த ஆண்டு மட்டும் 457 டோல்ஸ் இவங்க வந்து உருவாக்கி இருக்கிறாங்க இந்த பாஜக அரசு. இது மூலமாக கடந்த 5 ஆண்டுகளில் இவங்களுக்கு வந்த வருமானம் எவ்வளவு தெரியுமா? 1.94 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி. நான் ஸ்கிரீன்ஷாட்ஸ் போட சொல்றேன். கிராக் மூலமா தான் இந்த தகவல்கள் எல்லாம் எடுத்தேன். அதற்கான ஸ்கிரீன்ஷாட்ஸையும் நான் போட்டுறேன். ஏன்னா ஏதோ நம்ம வந்து கற்பனை பண்ணி தரவுகள் சொல்றோம் அப்படின்னு இந்த சங்கிகள் நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க, கமெண்ட்ல எழுதுவாங்க. அதனால உங்க கண் பார்வைக்கே இதை நேரடியா விட்டுறேன், பாருங்க. ஏன்னா இதனால பாதிக்கப்பட போறது சங்கிகளால நீங்களும் தான். பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு எதிரையுமே கன்செஷன் கொடுக்க போறது இல்ல. டோல் பிளாசா கலெக்ஷன் மட்டும் இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல டபுள் மடங்கு ஆயிருக்கு அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க. சரி, இது இப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை இன்னைக்கு க்ரூட் ஆயிலுடைய விலை கணிசமாக குறைஞ்சிருக்கு. ஆனா அதனுடைய பெனிஃபிட் ஏழை எளிய மக்களுக்கு இல்ல கன்சியூமர்ஸ்க்கு கிடைக்குதான்னா பாத்தீங்கன்னா இல்ல. இடையில் இருக்கக்கூடிய இந்த பெட்ரோலியம் நிறுவனங்களுக்கு தான் கிடைக்குது. அப்போ இந்த பெட்ரோல் டீசல் மூலமா எக்ஸைஸ் டியூட்டி பிளஸ் வேட் அப்படிங்கிற கணக்குல கடந்த 10 வருஷத்துல நம்ம கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 20ல இருந்து 21 லட்சம் கோடி இந்த அரசாங்கம் ஆட்டைய போட்டிருக்கு. இதுல ஸ்டேட்டோடைய வேட் காம்பனண்ட்டை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா அது மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கோடி எடுத்துருங்க. மீதி 12ல இருந்து 14 லட்சம் கோடி ஒன்றிய அரசுக்கு வருமானம் பெட்ரோல் டீசல் மூலமா. இதெல்லாம் யாரு பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? பெட்ரோல் டீசல் விலை ஏறுது, டோல் பிளாசா ரேட்ஸ் ஏறுது. இது யார பாதிக்கும்? ஏழை எளிய மக்களை பாதிக்கும். சிட்டி பஸ்ல டிராவல் பண்றவங்க, ஏசி பஸ்ல டிராவல் பண்றவங்க அதிக கட்டணம் கொடுக்க வேண்டியிருக்கும். டாக்ஸிஸ்ல, பப்ளிக் டாக்ஸிஸ்ல டிராவல் பண்றவங்க அதிக கட்டணம் செலுத்த வேண்டி வரும். பிரைவேட் வெஹிக்கிள் ஓனர்ஸ்க்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டி வரும். கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ற வெஹிக்கிள்ஸ்க்கு அதிகம் டோல் செலுத்த வேண்டி வரும். அதிகம் பெட்ரோல் டீசல் விலை ஏறுச்சுன்னா அதனுடைய விளைவு டைரக்டா கன்சியூமர்ஸ் வந்துதான் ஹிட் பண்ணும். எப்பெல்லாம் டோல் ரேட்ஸும் பெட்ரோல் டீசல் விலையும் ஏறுதோ நமக்கு கன்சியூமர்ஸ்க்கு தான் அந்த பாதிப்பு வந்து சேரும். அன்றாட மளிகை பொருட்களோட விலை ஏறும், காய்கறியோடைய விலை ஏறும். நாளுக்கு நாள் இன்ஃபிளேஷன் அதிகமாயிட்டு இருக்கே, ஏன்? இதெல்லாம் என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா?
சரி, இதெல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கம் கார்ப்பரேட்டுகளுக்கு இந்த அரசாங்கம் எப்படி சேவகம் செய்யுது, கார்ப்பரேட்டுகளுக்கு எப்படி கைக்கூலியா இருக்கு அப்படிங்கறத பாருங்க. கடந்த 5 வருஷத்துல மட்டும் 16.35 லட்சம் கோடியை பாஜக அரசு தள்ளுபடி செய்திருக்கிறது கடன். இதுல பெரும்பாலும் பெரிய பெரிய கார்ப்பரேட்டுகளோட கடன் தான் அடக்கம். நம்ம மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னா நம்ம கிட்ட ஃபைன் வாங்குறான். ஆனா நம்ம கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணக்கூடிய பணத்தை எடுத்துதான் அவனுக்கு லோனா தூக்கி கொடுக்கறான். திருப்பி கட்ட மாட்டோம்னு தெரிஞ்சேதான் பல கார்ப்பரேட்ஸ் லோன் வாங்குறாங்க. அப்போ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேமிச்சு வச்ச நம்ம பணத்தை நாம செலவு பண்ண ஒரு பக்கம் நாம சர்வீஸ் டாக்ஸ் கட்டிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் எந்த விதமான கூச்சமுமே இல்லாம பெரிய பெரிய கார்ப்பரேட்டுகளுக்கு இந்த பணத்தை தூக்கி கொடுத்து அதை ரைட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கு இந்த அரசாங்கம். இன்னொரு செய்தி படிச்சேன், அதையும் உங்ககிட்ட சொல்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் ஒரு டெட் ட்ராப்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. கடன் அப்படிங்கிறது இன்னைக்கு மிடில் கிளாஸோட கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 67% மிடில் கிளாஸ் இன்னைக்கு மல்டிபிள் லோன்ஸ் வாங்கி இருக்கிறாங்க. பர்சனல் லோன் ஆகட்டும், வெஹிக்கிள் லோன் ஆகட்டும், மார்ட்கேஜ் லோன் ஆகட்டும், இந்த மாதிரி மல்டிபிள் லோன்ஸ் வாங்கிட்டு இதை திருப்பி கட்டுறதுக்கு திணறிட்டு இருக்கிறாங்க. தினமும் உங்களுக்கு போன்ல அட்லீஸ்ட் ஒரு 5 முறையாவது லோன் தரோம்னு பேங்க்காரன் போன் பண்றானா? கிரெடிட் கார்டு தரோம்னு போன் பண்றானா? கொண்டு நம்ம மேல திணிக்கிறாங்களா? ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாதி மிடில் கிளாஸ் கிரெடிட் கார்டுல தான் வாழ்க்கையே நடந்துட்டு இருக்கு. மாசம் அன்றாட செலவுகள்ங்க, தினம் செய்யக்கூடிய செலவுகளுக்கு கூட கடன் வாங்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு மிடில் கிளாஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு டிக்கிங் டைம் பாம். நாளுக்கு நாள் இந்த நிலைமை மோசமாயிட்டே போகும். இது என்னைக்கு வெடிச்சு செதறும், ஒரு பினான்சியல் எக்ஸ்ப்ளோஷனை உருவாக்கும் அப்படின்னு தெரியலன்னு பொருளாதார நிபுணர்கள் வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. மிடில் கிளாஸோட நிலைமை இப்படி இருக்குன்னா ஏழை எளிய மக்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஆனா இத பத்தி எல்லாம் கவலைப்படாம கார்ப்பரேட்டுகளுக்கு 16 லட்சம் கோடியை இவங்க தள்ளுபடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அந்நியன் திரைப்படத்துல ஒரு டயலாக் வரும், ஒருத்தங்கிட்ட 5 ரூபா வாங்குறது தப்பா அப்படின்னு கேட்பான். அதே மாதிரி ஒரு 10 பேர்கிட்ட 5 ரூபா வாங்குறது தப்பா? ஒரு 10,000 பேர்கிட்ட 5 ரூபா வாங்குறது கொஞ்சம் பெரிய தப்பு தான். அதே 10 கோடி பேர்கிட்ட இப்படி 5 ரூபாயா வாங்கினா அது பெரிய தப்பா இல்லையா அப்படின்னு கேட்டா, ஆமா அது பெரிய ஊழல் அப்படிங்கிற ஒரு டயலாக் வரும் இல்லையா? கிட்டத்தட்ட அதுதான் ஞாபகம் வருது. இன்னைக்கு ஏழை எளிய நடுத்தர மக்கள் கிட்ட இப்படி 2 ரூபா 3 ரூபான்னு சுரண்டி கடைசி துளி ரத்தத்து வரைக்கும் இந்த பாஜக அரசாங்கம் சுரண்டி எடுத்துரும். மேலோட்டமா பார்க்கும்போது 2 ரூபா தானே அப்படின்னு நினைச்சு 2 நாள் புடம்பிட்டு நம்ம கடந்து போயிடுறோம். ஆனா நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள்ல டாப் 10% விட்டுருங்க, மீதி 90% பேர்கிட்ட இது போன்ற வரிகள் மூலமாக எவ்வளவு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் ஏழை தாயின் மகன் நடத்தக்கூடிய ஆட்சியின் லட்சணம். வழக்கம் போல சங்கிகள் என்ன கடிச்சு கொதற வருவாங்க கமெண்ட்ஸ்ல, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்களுக்கும் ஒரு கேள்வி வச்சிருக்கேன். நீங்க எல்லாம் பாஜகவுக்கு ஆதரவா இருக்கிறீங்க, மோடி பக்தர்களா இருக்கிறீங்க, தினம் மோடியை புகழ்ந்து பேசுறீங்கிறதுக்காக உங்களுக்கு என்னைக்காவது பெட்ரோல் டீசல் விலையில கன்செஷன் கொடுத்திருக்காங்களா? அன்றாட மளிகை பொருட்கள் ஏதாவது உங்களுக்கு கன்செஷன்ல கிடைக்குதா? காய்கறி கன்செஷன்ல கிடைக்குதா? இல்ல டோல்ல நீங்க சுங்க கட்டணம் கட்டாம நீங்க போறீங்களா? ஏடிஎம்ல போய் நீங்க பேங்க் டிரான்சாக்சன் பண்ணா நீங்க சங்கி, அதனால உங்களுக்கு டிரான்சாக்சன் ஃபீஸ் சார்ஜ் பண்ண மாட்டோம்னு ஏதாவது பேங்க் சொல்லுதா? அன்றாடம் இது போன்ற விஷயங்களால நீங்களும் தான் பாதிக்கப்படுறீங்க. ஆனா கொஞ்சம் கூட வெக்கம், மானம், ரோஷம் எதுவுமே இல்லாம இன்னமும் இந்த அரசாங்கத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க. இது நீங்க உங்க குடும்பத்துக்கு செய்யற துரோகம். நாட்டை விட்டுருங்க, அது செகண்டரி. முதல்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னைக்குதான் ஒரு முதுகெலும்பு இந்த ஆட்சியை கேள்வி கேட்க போறீங்க? நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் வெவ்வேறு ஊடகங்கள்ல இந்த கடந்த ஒரு வாரத்துல வந்த செய்தி. இதெல்லாம் ஒருங்கிணைச்சு பாத்தீங்கன்னா நம்ம பொருளாதாரம் எவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில இருக்கு. அதுவும் குறிப்பா இந்தியாவில இருக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மக்களோட நிலைமை நாளுக்கு நாள் எவ்வளவு மோசமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது புரியும். சிந்திப்போம், செயல்படுவோம்.